ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நானும் நல்லா இருக்கேன். என்னடா 2 டேஸ் வீடியோவே காணாமே அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியுது. எங்கே 2 டேஸ் எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது அதோட செகண்ட் பார்ட்டாக. ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? போன சீன் நான் எங்கே விட்டுருந்தேன்? ஜேகே தான் என்ன தைரியம் இருந்தா என் டேவை தொட்டு கொத்துருப்பீங்க அப்படின்னு கேட்டுறதோடு நிப்பாட்டியிருப்பான். அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ ஜேகே தான் என்ன தைரியம், என்னோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எப்படி தொடரும் அப்படின்னு ஜேகே ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே எல்லாருமே அடிக்கிறாரு. இப்போ ஜேகே அப்படியே சடனாக நிற்கிறாரு. இப்போ அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு மூலையில் ரொம்ப இருட்டாக இருக்குது. அப்போ அந்த மூலையில் யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ ஜேகே தான் யார் அப்படின்னு போய் கிட்ட போய் பார்க்குறாரு. பார்த்தா டே தான் அவ்வளோ சின்ன பிள்ளையாக இருக்காரு. இப்போ ஜேகேவுமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. யாரு நீ? என் பேர் டேயாங்க. நீங்கள் யார்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. என்னை இங்கே எல்லாரும் சித்திரவதைப்படுத்துகிறாங்க. ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவர் அவ்வளோ குட்டி பிள்ளையாக இருப்பார். இப்போ ஜேகே தான் இதை பார்த்துட்டு ஐயோ என்ன நடக்குது இங்கே, சரி வா போகலாம் அப்படின்னு ஜேகே தான் அப்படியே டேவை அப்படியே தூக்கம் வராரு. ஆனால் அவரால் தொட முடியல டேவை. இப்போ ஜேகே தான் ஓ ஷிட் என்ன நடக்குது இங்கே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. இப்போ மறுபடியும் ஒரு மாதிரி ஆகுது ஜேகேக்கு. அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஐயோ என்னது இது அப்படின்னு போய் பார்த்தா இப்போ ஜேகேவும் டேவும் நிற்கிறாங்க. 2 பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜேகேக்கு ஞாபகம் வருது. என்னது இதுவா? இது தேவ நாள் ஒரு நாள் ஓ அதுவா அப்படின்னு ஜேகே தான் யோசிக்கிறாரு. அது ப்ரொபோசல் தான். ஜேகே தான் டே முட்டி போட்ட டே நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன சொல்கிற, உன்னோட ஒப்பீனியனை சொல்லிடு. அது ஜேகே அங்கே ப்ரொப்போசல் தான் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு இந்த நம்பரியில் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக பின்னாடி ஒரு லாரி வருது. இது ஜேகே பார்த்துட்டு டே அப்படின்னு கத்தா. இப்போ அங்கே இருக்கட்டே அப்படியே பறந்து போய் விழுகிறாரு ஜேகே கண்ணு முன்னாடி. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு என்ன என் கூட இருக்கும்போது டேக்கு இந்த மாதிரி ஆச்சா அப்படின்னு ஒரு மாதிரி ஜேகேக்கு கில்ட்டி ஃபீல் ஆகுது. அப்படியே ஜேகே தான் பார்க்குறாரு. டே கண்ணை முடிச்சு பாரு அப்படின்னு பார்க்குறாரு. அவர் கண்ணுலேருந்து அவ்வளோ டேர்ஸ் வருது. இப்போ மறுபடியும் ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ ஜேகே தான் ஐயோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. இப்போ ஒரு டார்க் ரூம். இதை பார்த்துட்டு ஜேகே லைட்டாக பயப்படுறாரு. என்ன இடம் இது அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா வெல்கம் டு டெவில் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு வாய்ஸ். இப்போ ஜேகே யார் அது அப்படின்னு பார்க்க இப்போ டே தான் அங்கே வராரு. ஃபுல் ஈவலாக இருக்காரு. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு யார் நீ? ஓ வெல்கம் ஜேகே, வாங்க, உங்களுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். என்ன வளர்ற, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எனக்காக நீ எதுக்கு வெயிட் பண்ணுற? ஜேகே 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 அது இந்த உடம்புக்குள்ளே இருக்கான்ல அவனோட சைக்கோனோ. என்னது சைக்கோவா அப்படின்னு பார்த்துட்ருக்க. இப்போ அந்த சைக்கோ ஜேகே பிடிச்ச அந்த அடி அடிக்கிறாரு. இப்போ ஒரு பக்கம்
இப்படி இருக்க ஒரு பக்கம் இப்போ ஜேகே தான் காட்டுறாங்க. அங்கே ஆக்சிஜன் மார்க்ஸு என்னென்னமோ போட்டுட்ருக்காங்க. அவருக்கு அவ்வளோ அடிபட்டிருக்கு. ப்ளீடிங்ஸாக எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஜேகேவோட கண்டிஷன் பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்குது. ரியல் வேர்ல்டில் இப்போ டேவோட மைண்டுக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டுருக்கு. ஜேகே அங்கே டேவை கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து டாக்டர்ஸ் எல்லாருக்குமே புரியுது. இப்போ அந்த ஒரு டாக்டர் தான் ஒரு நர்ஸை கூட்டிட்டு, இங்கே பாரு, ஜேகேக்கு எதுவும் ஆகக்கூடாது, டேக்கும் எதுவும் ஆகக்கூடாது, 2 பேரும் சேஃபாக வெளியே வரணும். வெளியே வந்துடுவாங்களா? வந்துடுவாங்க சார். ஆனால் ஜிகேவோட கண்டிஷனை பார்த்தா தெரியல. இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு உயிர் மாதிரி. அவன் இல்லைன்னா இவன் கிடையாது, இவன் இல்லைன்னா அவன் கிடையாது. புரியுதா? புரியுது சார். ஆனாலும் ட்ரை பண்ண. ஓ காட், அவங்க 2 பேத்தையும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பெரும்பூச்சி விட்றாரு. இப்போ வெளியே இருக்கவங்க தான், என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேரும் சேஃபாக தான் இருக்காங்க, இப்படிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ அப்படியே டேவோட மைண்டுக்குள்ளே ஜேகே என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா? இப்போ ஜேகே தான், ஓ என்னது தலை வலிக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு சுற்றி முற்றியும். அங்கே ஃபுல்லாக கண்ணாடியால டோர்ஸ்லாம் இருக்குது. ஜிகே பார்த்துட்டு, என்னது இது, கண்ணாடி டோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை தொட்டுறாரு. அப்படியே ஃபுல் கண்ணாடியும் அப்படியே ஒட்டஞ்சு கீழே விழுகுது. ஜிகே பார்த்துட்டு, இப்போ என்ன அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ பார்த்தா டே தான் அவ்வளோ லைக்காக க்யூட்டாக வந்திருக்காரு. ஜிகே பார்த்துட்டு, இது யார் அப்படின்னு பார்க்க, ஜேகே என்ன பண்ணுறீங்க? நம்ம 2 பேரும் அங்கே தானே இருந்தோம், நீ மட்டும் இங்கே இருக்க. சாரி டேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை கோத்துட்டு போக, இப்போ ஒரு ஒரு ரோஸ் தோட்டம் தான். அவ்வளோ அழகாக ரோஸஸ்லாம் இருக்குது. ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸு, பிங்க்கு, நிறைய கலர்ஸ் ரோஸ்லாம் இருக்குது. இப்போ ஜேகே தான் அங்கேருந்து ஒரு ஒயிட் ரோஸை பிக்கிறாரு. பிச்சுட்டு, இந்த ஒயிட் ரோஸ் பார்க்க அழகாக இருக்குல்ல, நீங்கள் அது மாதிரி ரொம்ப அழகா க்யூட்டாக அழகாக இருக்கா அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்ருக்கா. இப்போ டே தான், ஜேகே என்ன சொல்கிற, ஏன் இப்படிலாம் சொல்கிற, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகுது. சரி என் கூட வரியா? எங்கே? ரியல் வேர்ல்டுக்கு. ரியல் வேர்ல்டுக்கா? அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இது உன்னோட மெமரிஸ். என்னது மெமரிஸா? எனக்கு ஒன்றும் புரியலை ஜேகே அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே தான் அப்படியே மண்டை பிடிக்குது. தலை வலிக்குது அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ டே தான், என்னாச்சு ஜேகே, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான் அப்படியே கண்ணை மூடுறாரு. அங்கே அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, இங்கே பாரு ஜேகே, அவனுக்கு எதுவும் ஞாபகப்படுத்தாத, அவனா வெளியே வரணும், நீயா வெளியே கூட்டிகிட்டு வரணும்டா. ஆனால் அவனுக்கு எதையும் நீ ஃபோர்ஸ் பண்ணாத, சரியா? சரி அப்படின்னு அந்த வாய்ஸ் கூட பேசிட்டு, சொல்லுடே அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான், என்ன நினச்சிட்ருக்க அவன் மனசில்? வீட்டை பார்த்துக்க சொன்னால் என்னத்தை பண்ணிகிட்டு இருக்க? சாரி டே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் பார்க்க முடியல. எல்லாத்தையுமே இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தேனா என்ன பண்ணுறது? சொல்லு ஜேகே. சாரி டே, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ டே தான், நீ ஒன்றுத்தையும் பிடுங்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சமையல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே டேவை ஹக் பண்ணிட்டு, டே லவ் யூ டூ ஜேகே, என்னை சமைக்க விட்றியா? அது வந்து நீ சமைக்கவே வேணாம், நீயே எனக்கு டின்னராக இருந்துக்கோ. ஜேகே விளையாடாத, அமைதியாக இரு ப்ளீஸ். ஆயன் ஜேகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ அழகான
ஒரு மேக்கப்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஜேகே தான். ஹா அப்படின்னு சொல்ல இப்பட்டே போதுமா நான் இங்கேருந்து போகவா? என்ன டே உனக்கு அலுப்பாவே இல்லையா? டயர்டா இல்லை ஜேகே, ஆல்ரெடி ஒர்க் நிறையா இருக்குது, அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அங்கேருந்து போகிறாரு. இப்போ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு ஒரு மாதிரி பெருமூச்சு விடுறாரு. எப்படா இந்த டேவோட பழைய ஞாபகம்லாம் வருமோ அப்படின்னு ஜேகே தான் புலம்புறாரு. ஏன்னா அவர் இந்த மெமரிஸ்குள்ளே மாட்டிட்டு ரொம்ப பாடுறாரு. இப்போ அப்படியே ரியல் வேர்ல்டில் பார்த்தோன்னா ஜேகே தான் ஒரு மாதிரியாக இருக்காரு. ஜேகேக்கு அந்த ட்ரிப்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ சடனாக ஜேகேவோட அந்த ஹார்ட் பீட் வந்து லோவாக இப்போ டாக்டர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹார்ட் பீட் வந்து ஜேகேக்கு அப்படி லோ ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த டாக்டர்ஸ்லாம் பயப்படுறாங்க. சார் சார் ஜேகே ஜேகே எந்திரிங்க, எந்திரிங்க ஜேகே எந்திரிங்க அப்படின்னு ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஜேகேவுக்கு அந்த பல்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டுருக்கு. டாக்டர்ஸ் என்ன பண்ண முடியுமோ அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் டக்குன்னு ஒரு செகண்ட் அது அந்த பீப்பிங் மிஷின் அப்படியே ஆஃப் ஆக இப்போ டாக்டர்ஸ் வந்து ஷட், இதுக்கு தான் சொன்னேன், படித்து சொன்னேன், இவனுக்கு ஏதாவது ஆபத்து வரும் சும்மா கேட்டாதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக் மிஷின்லாம் கொடுத்து பம்பிங் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஜேகே அப்படியே வந்து ஒரு மாதிரி படுத்திருக்காரு. அவருக்கு அந்த பல்ஸ் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு. இப்போ டாக்டர் தான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்க. இப்போ அகெயின் அந்த பல்ஸ் வந்து ஏறுது. விட்டிக்கல் மிராக்கள், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்க இப்போ ஜேகே தான் அப்படின்னு எந்திரிக்கிறாரு. இப்போ டாக்டர் தான், ஜேகே நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஐ எம் ஃபைன் டாக்டர், டேக் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அங்கே பல்ஸ்லாம் நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது. அவர் இன்னும் எந்திரிக்க வேண்டியதாக பாக்கி, மற்றபடி நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிக்கிறாரு. இப்போ டாக்டர் தான், ஜேகே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. என்னது? உங்கள் பிபி ஃபுல்லாக லோ ஆச்சே, அப்புறம் எப்படி உயிரோட? அதெல்லாம் மெடிக்கல் மிலாக்கள், என்கிட்ட இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு போகிறாரு. இப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. டேவும் அப்படியே படுக்கையாக இருக்கார். அவர் இன்னும் கண்ணு கூட முழிக்கல. இப்போ ஜேகே தான், என்ன ஆச்சு, உன்னோட மெமரிஸ் வந்துச்சா இல்லையா? சார் அவர் இன்னும் கண்ணையே முழிக்கலாம், அப்புறம் மெமரிஸ் வந்துச்சா இல்லையான்னு கேட்குறீங்க? அவர் பிரெயினை செக் பண்ணிட்டோம், பிரெயின் ஆக்டிவில் தான் இருக்கு, ஆனால் அவர் இன்னும் முழிக்கிற பாடு இல்லை. சரி, முழிச்சோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோனை கட் பண்ணுறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை எங்கேயோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பாய் பாய்.